முஹப்பத் கா சர்பத் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன். கண்டிப்பாக வந்துட்டு வாட்டர்மெலன் வேணும். ஸோ நான் வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்துட்டு இது வந்து அகர் அகர் லைக் வந்து அந்த புட்டிங் இல்லை ஜெல்லி அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு ஜெல்லி பவுட்ரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஒன்றா வந்துட்டு வாட்டர்மெலன் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இது ஆட் பண்ணலாம். இல்லை ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தென் வந்துட்டு இது வந்துட்டு ரோஸ் சிரப். இது எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கான சிரப் ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் 2 ட்ராப் போட்டாலே போதும். ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், 34 ருபீஸ் தான். ஸோ இது மஸ்ட் அந்த ஒரு கலருக்காக. தென் வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாலே அது நல்லா ஊறி தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி. அதுக்கப்புறம் பாதாம் பிசின். இதுவுமே நான் வந்துட்டு வாங்கி வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோன் மாதிரி. இது தண்ணியில் போட்டிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வந்துட்டு ஒரு ஒரு பவுடர் மாதிரி தூள் தூளாக வந்துட்டு அது நல்லா ஊறி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இதெல்லாம் தான் வந்துட்டு மில்கில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட். இது போக நம்ம பால், இது போக நான் வந்துட்டு ஒரு பால் 1/2 லிட்டர் வந்துட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு அண்ட் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ வந்து நான் பால் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாதாம் பிசின் வந்து நல்லா தண்ணியில் ஊறி இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணும்போது அந்த கூலிங்கில் சாப்பிடும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். பாடிக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் குவான்டிட்டி உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும். ஒரு 1/2 அன் ஹவர் டைம் விட்டாலே போதும். இது பக்காவாக ரெடி ஆயிரும். வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஜப்தா விதை எல்லாமே வந்துட்டு நல்லா ஊறி இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ரெடி ஆயிருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலே போதும். அவ்வளோ அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக அது ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அவ்வளோ பக்காவாக அது ரெடி ஆயிரும். இதோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஜெல்லி பண்ணுறதுக்காக. இதில் ஆல்ரெடி நான் ஒரு பேக் எடுத்து நான் ஊற வச்சுட்டேன் வாட்டரில். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒரு பஞ்சு மாதிரி, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ தண்ணியில் கொஞ்சமாக தான் தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு அந்த அகர் அகரோட ஒரு பாதி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஜெல்லிக்காக. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கரையும் போதே வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ஜெல்லி சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு சுகர் டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம ஆட் பண்ணலைன்னா. ஸோ நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனும் நம்ம போடலாம், அதுக்கு மேலேயும் போடலாம். பட் நான் ரொம்ப சுகர் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லி 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மில்கோட ஒரு ட்ராப், சிரப்போட ஒரு ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ட்ராப் தான் விட்டுருப்பேன். கலர் ஆக்சுவலி நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இவ்வளோ கலர் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கெடுதல் தான் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு லைக் வந்து வாட்டர்மெலனோட ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணினாங்க கூட அதோட கலர் வந்து உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நான் இந்த டைம் இதை ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப ஒரு திக்கான கலர் வந்துருச்சு. ரவுண்டான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து இது ஃபுல்லாக கொட்டிடுங்க. இது நல்லா ட்ரை ஆகி சூடெல்லாம் ஆறி இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடும்.
ஸோ ரொம்ப தண்ணி ஊத்துனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜெல்லியோட கன்சிஸ்டன்சி வராது. இந்த மாரி வந்துட்டு லைட்டா தான் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தான் வந்துட்டு நீங்க வாட்டர் ஆட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி வரும். அண்ட் கலருமே உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு, இந்த மாரி வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணி, நீங்க அது மாரி கலர் வந்து நேச்சுரலாவே நீங்க கலர் வர வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாரி எடுத்து எல்லா பக்கமே கட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். தேவையான குவான்டிட்டி இருக்கு. ஸோ இதில இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துரலாம். இது ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட் அளவுக்கு நான் நெறைய குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதில வந்துட்டு அந்த சீட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டா. ஜெல்லியும் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன். இப்டி கவுத்தோம்னா அந்த தண்ணி எதுவுமே வரல. ஸோ வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு அந்த ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு வாட்டர்மெலன் எப்படி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணமோ, அதே மாரி இந்த ஜெல்லியும் நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிடலாம். நிறைய ஜெல்லி வரும். ஸோ நான் எல்லாமே வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்க்கு வந்துட்டு நல்லா துண்டு துண்டா வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு ரெடி ஆயிரணும் ஜெல்லி. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்துட்டு பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி ஒரு பெரிய சைஸ் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ்அப் பண்ண போறோம். பால் ஆட் பண்றேன். நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து அது நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கோம். ஸோ வந்து ஃபுல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. எவ்வளோ திக்கா இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாவும் இருக்கும். நான் கொஞ்சமா காய்ச்சின பாலும் அண்ட் வந்து கொஞ்சமா பால் பவுடர்ல வந்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அந்த மாரி ஒரு பாலும் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு நெறைய பால் தேவைப்படுங்கிறனால, நான் கொஞ்சம் ஒரு 1 லிட்டர் அளவுக்குமே பால் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா திக்கா எடுத்துக்கங்க. அண்ட் வந்துட்டு ஹீட்டும் இருக்கக்கூடாது. நல்லா கம்ப்ளீட்டா ஆறியிருக்கணும். ஒரு 2 ட்ராப் தான் இருக்கும் இதுலயே. ஜஸ்ட் அந்த ஒரு கலருக்காக மட்டும். அண்ட் வந்துட்டு அந்த அதோட எசன்ஸுமே வந்துட்டு அதோட ஒரு ஸ்மெல் குடுக்கும். ரோஸ் மில்க்கோட அந்த ஒரு ஸ்மெல் குடுக்கும். ஸோ இது முஹப்பத் சர்பத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளேவர், ஸ்மெல், கலர் எல்லாமே இதில வந்துட்டு ஆட் ஆகும். ஜப்தா சீட்ஸ். அவ்ளோ பக்காவா ரெடி ஆயிருக்கு. ஸோ நான் ஃபுல்லாவே ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்துட்டு பாதாம் பிசின். இதுவுமே நல்லா ஊறி ரெடி ஆயிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. வாட்டர்மெலன் நான் ஃபுல்லா வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சீட்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணுங்க. வாட்டர்மெலன் ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டா இந்த ஜெல்லிஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ லைட்டா இப்படி எடுத்து ஜெல்லிஸ வந்து இப்படி கொட்டிருவோம். உடைஞ்சிராம வந்து அத கொட்டிடுங்க. இதில ஆல்ரெடி நான் பால்ல சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜெல்லில சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு பக்காவா நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே போட்டு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எப்பப்ப டைம் கிடைக்கிறோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். காஸ்ட்டும் கம்மி தான். இந்த மாரி சில்லுன்னு அங்க ஃப்ரிட்ஜில வச்சு நீங்க குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பர்வா இருக்கும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.